இந்த வீடியோவில் 1/2 கேஜி ஸ்பாஞ்சு வெனிலா ஸ்பாஞ்சுக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மைதா 85 கிராம், பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், 6 இன்ச்சு மோல்ட்டில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை, சுகர் 95 கிராம், ஆயில் 20 கிராம், ஒரு மூடி வெனிலா எசன்ஸ். இங்கே நீங்கள் பீட்ரு வச்சு எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹேண்ட் பீட்ருகிட்ட தான் செஞ்சு பார்க்க போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சளிச்சு எடுத்தோன்னே விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்கு, சுகர், வெனிலா எசன்ஸ் மூணையும் பீட் பண்ணணும். அந்த எக் யோக் இருக்கிறதுனால டார்க் எல்லோ கலரில் தெரியும். அது வந்து லைட் எல்லோ கலராக மாறுற வரைக்கும் பீட் பண்ணணும். வீடியோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரும். 20 ml ஆயில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை அப்படியே ஒவ்வொரு ஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப பேட்ரு திக்காகிட்டுனா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பேட்சில் வச்சு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கட்டி கட்டியாக இல்லாமல். ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 340 கிராம் இந்த பேட்டரோட வெயிட்டு. நல்லா பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு 30 கிராம்லேருந்து ஒரு 20 கிராம் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகும். இப்போ கரெக்டாக இதை 25 நிமிஷம் செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சுகர் சிரப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/2 கேஜி ஸ்பாஞ்சை டீமோல்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். டீமோல்ட் பண்ணுறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த ஸ்பாஞ்சை சீரியஸாக சொல்கிறேங்க, கையில் வச்சுருக்கே தெரியல, அந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது. சுகர் சிரப்பு இந்த ஆயில் ப்ரெஷ் இருக்குது, இந்த ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணி அப்படியே ஐசிங் பண்ணலாம். ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன க்ரீம் இப்படி இருக்குன்னா, க்ரீம் வந்து சாக்லேட் கனாஸில் இது விப் க்ரீம், ப்ளூ கலரில் விப் க்ரீம் போட்டு வச்சுருந்தேன். அந்த விப் க்ரீமில் மிக்ஸ் பண்ணி சும்மா பேலன்ஸ் இருந்ததை வச்சு ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கட் பண்ணுறது வந்து நம்ம யூடியூப்பில் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். என்ன காரணம், எதுக்காக இது செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, எல்லோரும் சேனல்லாம் நாங்கள் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதுலாம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபருக்கு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமும் 1K வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து 10 days தான் ஆகுது. வெறும் 14 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். 1K ரீச் பண்ணிட்டோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அதனால தான் சரி ஒரு 1/2 கேஜி வீடியோவாக எடுத்து அந்த 1/2 கேஜி ஒயிட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறோங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு அதையே அப்படியே பேலன்ஸ் இருந்த விப் க்ரீம் வச்சு ஐசிங் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம். ஒரு கட் பண்ணிடுவோம், கேக்கையும் கட் பண்ணிடுவோம். அதனால தான் சரின்ட்டு இதை அப்படியே கட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.